பட்டமளிப்பு விழாவில் நேற்று நடந்த சம்பவம் வைரலாகி பொதுமக்கள் இடையில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது சாதாரணமாக யாராவது ஒரு ஆள் சார் கையில் இருந்தோ ஹெட்மாஸ்டர் கையில் இருந்தோ நம்ம ப்ரைஸ் வாங்கினாலோ ஒரு ₹5 ரீஃபிலாக இருந்தாலும் சரி, 50 காசு ரப்பராக இருந்தாலும் சரி, பென்சிலாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம், எவ்வளோ சந்தோஷம் அடையும் தெரியுமா? சின்ன வயசில் மற்றவங்களாம் வாங்கும்போது நமக்கு எங்கேப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இன்றளவும் எல்லோருக்கும் ஒரு ப்ரைஸ்னாலே. அப்படிப்பட்ட ஒரு ப்ரைஸ் வாங்கும்போது அதுவும் நாம் அரசியல் ரீதியாக இதை பேச வரவில்லை. ஒரு தமிழகத்தின் மூலமாக தமிழக கவர்னர் அப்படிங்கிற வைத்து பார்க்கும்போது அந்த விருதை, அந்த பட்டத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த பெண்மணி ஏன் பெறவில்லை? இதற்கு பல்வேறு காரணங்கள் தெரிவித்து இருந்தாலும், ஆனால் இது பொது மேடையில் பொதுவான இடங்களில் வைத்து இப்படி நடந்து கொள்வது அழகல்ல. ஆக தமிழக பெண்ணுக்கு இது அழகல்ல. மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். ஆக இது நாம் தமிழ்நாட்டில் பிறந்துவிட்டு இப்படி செய்வது ஒருவரை இழிவுபடுத்துவது. எந்த விதத்திலும் அது சரி செய்ய முடியாது. ஆக ஒரு ஆளுக்கு பரிசோ பட்டமோ கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயம் நடந்துள்ளதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கிட்டத்தட்ட நான் ஸ்கூலில் படிக்கும்போது கவர்னர் ஜெல்லாரெட்டி அப்படிங்கிற ஒரு கவர்னர் இருந்தார். அப்போ நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். காலையிலே ஒரு 8-8:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறமா 9:15 மணி டயத்தில் இருக்கிறது ஃபோன் வந்துருக்கு, இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லி, ஜெல்லாரெட்டி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்போ கவர்னர்னு சொன்னோடனே சார் எதுப்பா எனக்கு லீவ் விட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வேதனை இருந்துச்சு. அதாவது அவர் இறந்ததுக்கு கூட நமக்கு தெரியல. ஆனால் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த இடத்துல நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம், இன்றைக்கி பார்த்து லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்போது அந்த இடத்துல நாங்கள் கவர்னரை மதிக்காமல் அன்றைக்கி நாங்கள் ஸ்கூலில் தான் இருப்போம் அப்படின்னு நாம் செய்து கொடுத்தா அது முட்டம்தான். அந்த கவர்னரை அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம தமிழக கவர்னர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அன்னைக்கு ஸ்கூல்லேருந்து லீவு சொல்லி வந்தோம் கவனமாக. ஆக அப்படி இருக்கும் ஒரு தருணத்தில் இப்படி ஒரு பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டது சங்கடத்திற்கும் சங்கடம், தமிழ்நாட்டிற்கே இது ஒரு சங்கடம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.